லக்ஷ்மி டைரி ஃபார்ம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மூன்றாம் ஈத்தில் ஒரு 3 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. அதுவும் நல்ல பெரிய மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க அந்த மாட்டோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நீங்கள் முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிற மாடு மூன்றாம் ஈத்து மாடு, அதாவது புதுவாய் மாடு. இந்த மாடு இந்த மூன்றாம் ஈத்துக்கு 20லிருந்து 22 லிட்டர் கறவை வரும் அப்படின்னு மாட்டின் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மாடு நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. குழந்தைகள், பெண்கள், பெரியவங்க என யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், கறவை கறந்துக்கலாம். சுழி சுத்தம் கொண்ட மாடு, நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. பால் இந்த மூன்றாம் ஈத்துக்கு 20லிருந்து 22 லிட்டர் தாராளமாக கறக்கக்கூடிய ஒரு அழகான ஜெர்சி மாடுங்க. மாடு எந்த ஒரு சுழி சுத்தம், எந்த ஒரு தவறுமே இல்லாமல் ஒரு மாடாக தான் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு வந்திருக்கு. மாடு நல்ல மேய்ச்சல் முறையில் மேய்ஞ்சிட்டு இருக்கிறத நீங்களே வீடியோ மூலிமா பார்க்க முடியும். அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியான நல்ல தரமான மாடு. இந்த மூன்றாம் ஈத்துக்கு இந்த மாடு 20லிருந்து 22 லிட்டர் கரெக்டாக கேரண்டியாக பால் கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த மாட்டின் விற்பனை விலை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூபாய் 72,000 சொல்கிறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம சேனலில் இரண்டாவதாக வந்திருக்கிற மாட்டை பற்றி பார்க்கலாம். இந்த மாடு மூன்றாம் ஈத்து மாடு, புதுவாய் மாடு. நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சுழி சுத்தமான மாடு. குழந்தைகள், பெண்கள், பெரியவங்க என யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், கறவை கறந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. இந்த மூன்றாம் ஈத்துக்கு இது ஒரு 20லிருந்து 22 லிட்டர் கறவை தாராளமாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாடு மடி வளம், காம்பு வளம் என எதுலையுமே குறை சொல்ல முடியாது. கை கறவைக்கும் சரி, மிஷின் கறவைக்கும் சரி நல்ல ஒரு ஏற்ற மாடாக தான் இருக்கும் இந்த மாடு அப்படின்னு சொல்லி நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடாக இருக்கிறதுனால தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நல்ல நீளம், நல்ல ஹைட்டு, நல்ல வெயிட் அப்படின்னு கொண்ட ஒரு உடலமைப்பு கொண்ட மாடுங்க. இந்த மூன்றாம் ஈத்துக்கு இந்த மாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20லிருந்து 22 லிட்டர் கேரண்டி கொடுத்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் கறவை கறந்துக்கலாம். அதுக்கெலாம் கேரண்டிங்க. நல்ல தீனி கொடுக்குற பட்சத்தில் இந்த மாடு 25 பால் வரும் அப்படின்னு நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டின் விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரூபாய் 69,000 சொல்கிறோங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலில் இப்போ மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு மாட்டோட விற்பனை பதிவை பற்றி பார்த்துடலாம். இந்த மாடு மூன்றாம் ஈத்து மாடு, புதுவாய் மாடு, அதாவது செம்புத்து காரி மாடு. இந்த மூன்றாம் ஈத்துக்கு ஒரு 20லிருந்து 22 லிட்டர் கறவை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாடு சுழி சுத்தம் கொண்ட மாடு. நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நல்ல சுழி சுத்தம் கொண்ட மாடு. நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. நீங்கள் குழந்தைகள், பெண்கள், பெரியவங்க என யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், கறவை கறந்துக்கலாம். கறவைக்கு காலணைக்க தேவையில்லை. இந்த 3 மாடுகளும் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் முருகன் என்பவர்கிட்ட இருந்து தாங்க இருக்குது. இந்த 3 மாடுகளுமே 20லிருந்து 22 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த 3 மாடுகளும் உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி விலையை முன்ன பின்ன கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. ஃபைனலாக இந்த மூன்றாவதாக பார்த்துட்டு இருக்கிற மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரூபாய் 67,000 சொல்கிறாங்க. அந்த விலையும் முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிக்ஸட் ரேட் கிடையாது. 3 மாடுகளுமே 20லிருந்து 22 லிட்டர் கறவை வரக்கூடிய ஒரு நல்ல முத்தான 3 மாடுகளுங்க. உங்களுக்கு மாடு பிடிச்சிருந்தனா முன்ன பின்ன அனுசரித்து கேட்டு வாங்கிக்கோங்க. நன்றி.